வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. கடலின் அலைகளும் இறைந்து துதித்திட, காற்றும் அதனுடன் இணைந்து மகிழுதே. பார், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. தூதர் சேனை அவரையே இடைவிடாமல் துதித்திடும், சூரியனும் சந்திரனும் அவரை புகழ்ந்திடும். தூதர் சேனை அவரையே இடைவிடாமல் துதித்திடும், சூரியனும் சந்திரனும் அவரை புகழ்ந்திடும். நம் நாவுகள் அதிலே இணையட்டும், பெற்ற நன்மையை சொல்லி துதிக்கட்டும். நம் நாவுகள் அதிலே இணையட்டும், பெற்ற நன்மையை சொல்லி துதிக்கட்டும். வாருங்கள் கூடுங்கள் எங்களோடு பாடுங்கள், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. தாழ்வில் நம்மை நினைத்திட்டார், தாரணியில் உயர்த்திட்டார், சொந்த தமது உதிரம் தந்து நம்மை மீட்டிட்டார். தாழ்வில் நம்மை நினைத்திட்டார், தாரணியில் உயர்த்திட்டார், சொந்த தமது உதிரம் தந்து நம்மை மீட்டிட்டார். நன்றி சொல்லியே அவரை போற்றுவோம், நானிலத்திலே அவர் புகழை சாற்றுவோம். நன்றி சொல்லியே அவரை போற்றுவோம், நானிலத்திலே அவர் புகழை சாற்றுவோம். கர்த்தரின் நாளிலே நித்தியத்தில் சேருவோம், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றது. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யாரை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பாத்தீங்களா, கர்த்தர் யாரை பத்தி சொன்னார்? ஆபிரகாமை நோக்கி உன்னை ஆசீர்வதிக்க பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுகிட்டு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும். கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு சித்தம். நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குதான் கர்த்தருக்கு பிரியும். நீங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறணும், அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வதித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார். எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கைச்சற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான் உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவராக கண்டு. பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா? உண்மையுள்ளாரை கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்துல உண்மையுள்ளவராக இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ள இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும். உண்மையுள்ளா என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவராக இருந்தோம்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில உண்மையா இருக்கா? அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர். உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாத வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையில்லா வாழ எனக்கு உதவிச்சுன்னு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து. ஈசாக்கு என்ன செஞ்சார்? ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து கர்த்தரை பத்தி தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யற? ஈசாக்கு விதைத்தார். கர்த்தரை செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, ஒரு மடங்கு பாருங்க, 1 மடங்கு வசிச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணினார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவனை செய்வான், சாயங்கால வேலை தேவனை பற்றியே தியானிப்பாரு, கடவுளை பற்றியே தியானித்து கொண்டார், இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானித்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய விருத்தி அடைய முடியும். வர வர பலத்தார், ஐஸ்வர்யமானார். 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றி தியானிக்க வேண்டும். அருமையானவளே, இயேசுக்கு பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119ஆம் சங்கீதம் 97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பது உறுதி. அவர் ஆசீர்வித்தார். அவர் வர வர பலத்தார். ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்வதிச்சிருந்தார். பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம். ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அவரை ஆசீர்வதித்தார். யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா? செபிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அவர் செபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர்கிட்ட போராடி செபித்தார். நம்ம ஏதோ ஏனதான் நம்ம செபிச்சிடறோம். அவர் போராடி செபித்தார். வாசித்து பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். பாத்தீங்களா? அவருக்கு அந்த அளவு போராடி செபித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிட்ட நோக்கி போராடி செபிக்க வேண்டும். கண்ணீரோடு செபிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெயிப்போமானால் நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செபிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12 அதிகாரம் 4வது வசனம். அவர் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டார். பாத்தீங்களா? போராடி மேற்கொண்டார். அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி, தேவனாய் கர்த்தர் நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோபு என்ற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பெயரை மாற்றி அவர் ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர்ட்ட போராடி செபிக்க வேண்டும். அது மாத்திர நம்ம வாழ்க்கையில் உண்மை, ஆபிரகாம் போல் நம்ம வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திர யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும். அழுது கெஞ்சணும். நம்ம செபிப்போமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசீர்ப்பது உறுதி. சரி, இது வரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், ஜெபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து ஜெயிப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோமை, போற்றுகிறோமை, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மெய் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு சொல் பிறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்துங்க. அதிசயங்களை, அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரை அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ள, அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலும் வெளிரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசனைகள் ஆவற்றி உடைத்து போடுங்க. பிசாசனைகள் அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தர முடியாது கெஞ்சுகிறோம் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் அப்பா. குடும்பத்துல சாமான் இல்லாத மக்களுக்கு சாமானத்தை தாரும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே, இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க அப்பா. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையான்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சலை தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும்
பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருது மாறுதல்களை வேற்றுமனை எந்த நிலையில நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே எல்லாவற்றையும் சில கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்று சேர்க்க வேண்டியா செபிக்கிற ஐயா. பரலோக பிதாவே மே ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளெல்லாம் கண்ணோக்கி பாருங்க, எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவக்கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமாப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமையா. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வழங்கணும். தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தால் உங்களை விடுவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செபிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க, பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. ஆண்டவரே நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். உள்ளத்திலே வெளிரங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துவ நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க. அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9430780119. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 13310002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான், நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். Harvest Palms. Harvest Palms is an ISO 9001-2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TUV ISO 9001-2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market,
We have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net. என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை நான் ஃபோன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலேயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு, அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி. கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2வது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க, உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போக வேணாம், ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ண இந்த மாதிரி சொல்றாங்க, அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அக்காக்கும் நன்றி. வாழ்வில் உதவி
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9430780119 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12 bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 94430-78019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.